friends, welcome to my dental world. கிட்ஸுக்கு ப்ரஷிங் டெக்னிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சின்ன டிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்ஸுக்கு நல்லா ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. ஆனால் அந்த ப்ரஷிங் டெக்னிக்கை அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள டெய்லி பண்ண வைக்கிறதுக்குள்ளே பாதி போயிடும். ஸோ அதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் நான் என்ன சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கலர்ஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து நிறைய கலர்ஸ் பிடிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய டூத் ப்ரஷ்ஷை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி, பிங்க் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று, பிளாக் கலரில் ஒன்று, அந்த மாதிரி 3 or 4 டைப் ஆஃப் ப்ரஷஸ் வந்து அவங்க கையில் நீங்கள் கொடுக்கும்போது எந்த கலர் உனக்கு வேணும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கலர் பிடிக்குன்றதுக்காகவே வந்து ஒரு ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள மனசில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில டாய்ஸ் இது இம்ப்ரிண்ட் பண்ணிக்கிற மாதிரி டைகர், லயன், பீகாக், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டூத் ப்ரஷ்ஷில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கார்ட்டூன்ஸ் இருக்கிற மாதிரி, பென்டன், டோரிமான், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கார்ட்டூன்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரஷிங் வந்து ஒரு கஷ்டப்படாமல் ஒரு ஹாப்பியாக ஜாலியாக பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட ப்ரஷிங் டெக்னிக்ஸ் அண்ட் as well as அவங்களோட ஒரு ஹைஜீன் இம்ப்ரூவ் ஆகும், கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ செக் பண்ணிவிட்டு எப்படி உங்கள் குழந்தைங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை டென்டல் வேர்ல்ட், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா. இன்னும் நிறைய டிப்ஸோடு நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணேன்.